இப்போ நம்ம 6 டூல் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ 7வது டூலை பத்தி பேச போறோம். அது வந்து ரிஃப்ளெக்ஷன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரிஃப்ளெக்ஷன்னா நம்மளே உள்நோக்கி பார்த்து அதை பற்றி என்ன பண்ணோம் எப்படி இருக்குங்கிறத அறிஞ்சிக்கிறது ரிஃப்ளெக்ஷன். நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லண்டனில் ஒரு டாக்டரோட ஒர்க் பண்ணேன். நைட்டில் டெய்லி எழுதிடுவாங்க யார் யாரை பார்த்தோம் என்ன பண்ணணும், இதை நல்லா பண்ணேன், இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதுதான் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட். அதே போல் ஒரு நோட் புக் பென் அண்ட் பேப்பர் பெரிய ஸ்டோரிஸ்லாம் எழுதணுங்கிறது இல்லை, ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நல்லா நான் பிஹேவ் பண்ணேன், இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு நல்ல வீடியோ எடுக்கிறேன், நல்ல வீடியோ எடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று, மைக்கை வச்சு பேசியிருக்கலாமோ அப்படின்னு, மைக்கை வச்சு பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னையே ரிஃப்ளெக்ட் பண்ணி நான் என்னை வந்து மற்றவங்க சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். வி ஹேவ் டு ரிஃப்ளெக்ட் அவர் ஓன் செல்ஃப். அப்போ நிறைய புக்கு படிக்கணும். புக் படிக்கிறது கிரேட் ஹேபிட். நல்ல ஆடியோஸில் பெரிய பெரிய முனிவர்கள் சயின்டிஸ்ட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறப்ப நல்ல ஒரு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குட் இன்புட் குட் அவுட்புட், பேட் இன்புட் பேட் அவுட்புட்மாங்க. நல்ல இன்புட் கொடுக்கணும். இன்புட் கொடுத்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி ஆனந்தமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒய்ஃப், யா பியூட்டிஃபுல், எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல், ஈவன் பெயின் ஐ லேர்ன் ஃப்ரம் மை பெயின், தட்ஸ் ஓகே, ஐ கேன் கோ பியாண்ட் மை பெயின் அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி. எப்படியோ எத்தனையோ பேர் எவ்வளோ பெயின்லேருந்து அவங்க கஷ்டப்படாமல் அதையும் ஒரு பெரிய பாசிட்டிவாக எடுக்கிறாங்க. நாசிக் கேம்பில் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒருத்தர் 40-30 வருஷம் அந்த நாசிக்கில் அவ்வளோ கொடுமையில் இருந்துக்கிட்டு லோகோ தெரப்பின்னு கண்டுபிடிச்சி பியாண்ட் மீன் அவர் சந்தோஷமாக தான் இருக்கேங்கிறாரு. எவ்ரிடே இயர்ஸ் டு டை, எவ்ரிடே அவ்வளோ உலகத்திலே நேஸ்டி அப்படி இருந்தும் பண்ணுறாங்க. அதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறோம்னா எதுக்கு சின்ன விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறப்ப வி இம்ப்ரூவ் அப்பான். ஸோ ரிஃப்ளெக்ஷன் இஸ் அ வெரி கிரேட் டூல். மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 7 டூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த 7 டூல்ஸ் இஸ் டன் பை பிரம்மகுமாரிஸ் ஜானகி ஃபவுண்டேஷன். ஐ அக்னாலேஜ் தம். இது யார்? சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், நர்சிங் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 வருஷமாக டெவலப் பண்ண டூல். நான் லண்டன் போனப்போ வேர்திங்ஸ் இடத்துல அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். இதை வந்து இந்த கர்ப்ப வித்யாவிலே நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, கலர் தெரப்பி, மியூசிக் தெரப்பி, mudras, asana, pranayam, so many tools are there. And thank you very much for your patient listening. Thank you very much.